17 ஆண்டுகளுக்கு பின் பாலிவுட்டில் ஏ.ஆர். முருகதாஸ், சல்மான் கான் கூட்டணியில் சிக்கந்தர், ஏமாற்றத்தில் ரசிகர்கள். பாலிவுட் சினிமாவில் டாப் ஹீரோக்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் சல்மான் கான். இவர் தென்னிந்திய சினிமா இயக்குனரான ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிக்கந்தர் என்ற படத்தில் நடித்து வந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்த பிறகும் கூட இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவராமலே இருந்த நிலையில் படம் தற்போது திரையில் வெளியாகியுள்ளது. இதற்கு முன் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் பாலிவுட்டில் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தார். கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து தர்பார் என்ற படத்தை இயக்கினார். இந்த படம் அவருக்கு தோல்வி படமாக அமைந்தது. எனவே அந்த தோல்வியை தொடர்ந்து அவர் பாலிவுட்டில் சல்மான் கானை வைத்து படத்தை இயக்க முடிவு செய்தார் முருகதாஸ். பாலிவுட்டில் இது அவருடைய முதல் படம் கிடையாது. இவர் தமிழில் சூர்யா நடிப்பில் வெளியான கஜினி என்ற படத்தை ரீமேக் செய்து அமீர் கானை ஹீரோவாக வைத்து இந்தியில் எடுத்தார். கஜினியின் இந்த ரீமேக் 2008 வெளியானது. நான் அடுத்ததாக சல்மான் கானை வைத்து படம் பண்ண போகிறேன் என அப்போதே கூறியிருந்தார் ஏ.ஆர். முருகதாஸ். ஆனால் 17 ஆண்டுகளுக்கு பின் தான் அவர் கூறியது நடந்திருக்கிறது. ஏ.ஆர். முருகதாஸ் சல்மான் கான் கூட்டணியில் சிக்கந்தர் படம் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் சல்மான் கானுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்திருக்கிறார். இந்த படத்தின் ட்ரெய்லர் மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் அதிகமாக்கி எப்படியோ சமீப காலமாக தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வரும் சல்மான் கானுக்கு 2023 ஆண்டு வெளியான டைகர் 3 திரைப்படம் ஓரளவு வரவேற்பை தந்தது. சிக்கந்தர் படம் வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்த்தனர் ரசிகர்கள். அதே போலதான் ஏ.ஆர். முருகதாசும் சிக்கந்தர் படத்தை இயக்கத்தின் மூலம் கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்த்தனர். இவர்கள் இருவரின் கூட்டணியில் வெளியாக போகும் இந்த சிக்கந்தர் படம் பெரிய சம்பவம் செய்யும் என காத்திருந்தனர் ரசிகர்கள். படம் வெளியான அன்றே கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. படம் விமர்சன ரீதியாக மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறுகின்றனர். ஏ.ஆர். முருகதாஸ் மற்றும் சல்மான் கான் இவர்கள் இருவரின் கூட்டணியில் வரும் படம் என்பதாலேயே ரசிகர்கள் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பை வைத்தனர். ஆனால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பில் 50% கூட இந்த படம் பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. படத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் தான் ரொம்பவே பாவம் என நெட்டிசன்கள் சிலர் பதிவிட்டு வருகின்றனர்.